அது மாதிரி இப்போ அந்த ஆயத்தோட பார்க்கும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், திடீரென்றோ முன்னறிவிப்புடனோ அல்லாவின் தண்டனை உங்களிடம் வந்துவிடுமா என்றால் அக்கிரமக்காரர்கள் தவிர வேறு எவரேனும் அழிக்கப்படுவார்களா? இந்த அசாபுல வெறும் அக்கிரமக்காரர்கள்லாம் வசிக்கும் ஊர்கள் மட்டும்தான் அழிக்கப்படும். அந்த வகையில் பார்க்கும்போது லிஸ்ட்டில் எது எது வருது? அமெரிக்கா, ஃப்ரான்ஸு, பிரிட்டனு, ஜெர்மனு, இட்டாலி, இந்த நேட்டோ நாடுகள், இந்த யாரெல்லாம் இன்னைக்கு காசாவுக்கு உணவு போகிறதுக்கு தடை செஞ்சிட்டு இருக்காங்களோ, ஜோர்டானு, எகிப்து, சவுதி அரேபியா, கத்தாரு, யூஏஇ எல்லாம் அல்லாவுடைய ஹிட் லிஸ்ட்டில் நம்பர் 1 இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இவங்களுக்கு அழிவும். இங்கே இருக்கக்கூடிய நல்ல மக்கள் அழிவாங்களா? நல்ல மக்களும் அழிவாங்க. புத்திசாலிங்க புரிஞ்சுக்கிங்க, இந்த பில்டிங்கெல்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி இடத்த காலி பண்ணிடுங்க. சொல்கிறத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் திடீர்னு அந்த ஒரு நாள் தான் எது ஈரானில் ஒரு மிசைல் அடித்தது தான். இந்த கடற்கரை ஓரமாக இருக்கிற கிராமங்கள் இருக்குல்ல, எல்லாம் வெள்ளத்து போச்சு. எல்லாரும் நைட்டு முழிச்சுக்கிட்டாங்க. ஐயோ எங்கள் வீட்டுக்காரு போயிட்டாரா இருக்காரான்னு பாருங்க. ஏன்னா அமெரிக்காவுடைய B-2 பாம்பர் வந்துச்சு. அது எல்லாம் ஃப்ளைட்டு அட்டாக் பண்ண உடனே அந்த அன்னைக்கு பார்க்குறோம் எல்லாரும் வெளுத்து போயிருக்காங்க. எல்லாம் ஐயோ என் வீட்டுக்காரு துபாயில் இருக்காரு, என் வீட்டுக்காரு இங்கே இருக்காரு. பெருமையாக அனுப்பி வச்சவங்க எல்லாம் ஒரு நாள்லயே வளர்த்து போயிருச்சு. ஃப்ளைட் டிக்கெட்டு கிடையாது, வானிலை மூடப்பட்டுருச்சு. ஐயோ வந்துடுங்க, வேணாங்க, போதுங்க, சம்பாதிச்சது போதுங்க, இனிமே நீங்கள் இருந்தால் போதுங்க அப்படின்னாங்க. நிறைய பேர் இன்னும் சம்பாதிக்கிறதுக்கு போகிறவங்களும் விட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் குர்ஆன்லேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். புரியுதா? இது அல்லாஹ் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய காஃபிர்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரியும் பண்ணுறான். இதுலேயே முன்னறிவிப்புகளும் இருக்க செய்து. இப்போ இதை வச்சு நாம் புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நாம் என்ன பண்ணிக்கணும்? புத்திசாலித்தனமாக நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிக்கணும்.